வாசிங்க. யாத்ராகம் எழுதுகிற புஸ்தகம் 19 அதிகாரம் அதோடைய 4ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 19:4. யாத்ராகமம் 19:4. நான் எகிப்தியருக்கு செய்ததையும் கழுகுகளை சட்டையின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் உங்களை ஆண்டவர் சுமந்ததை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இப்படி பார்க்கும்போது சுமக்கப்படுகிற ஒரு காரியம் நமக்கு உண்டாருன்னா நம்முடைய பயம் நீங்கி போகிறது. அல்லேலூயா. இப்ப சட்டையினுடைய மகிமை முதலாவது பாதுகாப்பையும் இரண்டாவது பயத்தை மாற்றுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் மூன்றாவது சட்டையினுடைய மகிமை அவன் உங்களுக்கு தேவ மகிமையை கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சட்டையினுடைய மகிமை தேவ மகிமையை கொடுக்கிறது. அல்லேலூயா. வாசிங்க. எசேக்கியேல் 10வது அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை வாசி. எசேக்கியேல் 10வது அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம். எசேக்கியேல் 10வது அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம் வாசிங்க. 10:19. அப்பொழுது கேருபீன்கள் தங்கள் சட்டைகளை விரித்து என் கண் காண பூமியை விட்டு எழும்பின. அவைகள் புறப்படுகையில் சக்கரங்களும் அவர்களுக்கு சரியாய் சென்றன. கர்த்தருடைய கிழக்கு ஆலயத்துடைய கிழக்கு வாசல்ல போய் நிற்க இஸ்ரவேல் தேவனுடைய மகிமை அவைகளின் மேல் உயர இருந்தது. அல்லேலூயா. அப்ப தேவ சட்டையின் மகிமை தேவ மகிமையினால் நிரப்பப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப தேவ சட்டை அடுத்ததாக அது குணமாக்கும். மல்கியா ஸ்தோத்திர சங்கீதம் எழுதின புஸ்தகம் அவன் 91வது அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தில் வாசித்த காரியம்தான். அவன் சங்கீதம் 91:4 வாசிங்க. அவர் தமது சிறகுகளினாலே மூனை மூடுவார். அவருடைய சட்டையின் கீழே அடைக்கெல்லாம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பயிற்சியும் கேடகமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய மகிமை அவருடைய சட்டையின் மகிமை குணமாக்கும். அல்லேலூயா.